எல்லோருக்கும் வணக்கம். இனிமேல் எங்கீங்க ஐடி ஷேர்லாம் ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் 500 நாளா வச்சிட்டு இருந்த விப்ரோ ஷேரை 3 நாளைக்கு முன்னாடி வித்திருக்காரு. அது சோதனை மேல் சோதனை அப்படின்ற மாதிரி விப்ரோ 3 நாள்ல பெரிய அளவில் ஏறி வந்துட்டான். அது ஏன் இப்படி பல பேர்த்துக்கு நடக்குதுன்னு தெரியல. அவங்க வித்து விட்டா போதும் 2 நாள்ல ஜோலியை முடிச்சு விட்டுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி செக்டோரல் இண்டெக்ஸ்லயே வந்து நிஃப்டி ஐடி 5% ஏறி இருக்கானுங்க. ஒரு இண்டெக்ஸே 5% ஏறி இருக்கான். அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய 10 ஷேர்ல அருமையா ஏறி இருக்கானு 5%, 4%ன்னு. நீங்களாவது 3 நாளைக்கு முன்னாடி வித்தீங்க. நான்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடி வித்தேன். நான் என்ன கணக்கு போட்டேன், நல்லா அழகா கீழே வரும், இந்த இடத்துல போய் வாங்கிக்கலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வித்து விட்டேன். பேசாம இங்க கீழே வாங்கி இருந்திருக்கலாம். இனி நான் என்ன பண்ணணும், மேலே போய் இந்த இடத்துல நான் வாங்கணும். இப்போ நான் வாங்கலான்னு போனால் மக்கள் என்ன சொல்லுவாங்க, தயவுசெய்து உங்களுக்கு அமெரிக்கா கூட நாங்கள் டிக்கெட் போட்டு கொடுத்துட்றோம், 3 வருஷம் கழிச்சு ஏறிட்டு இருக்கிற ஐடி இண்டெக்ஸ் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படிம்பாங்க. இப்படியே எத்தனை தான் நான் தியாகம் பண்ணுறேன்னு தெரியல. நண்பர்களே, இந்த ஃபாரினர்ஸ்னுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கும். இது வந்து டே டு டே பேசிஸில் அவங்க வாங்கி விற்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க இண்டெக்ஸ்க்காக சில ரீபேலன்ஸ் பண்ணதுனால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு அதிகமாக காட்டுது. சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடாது நண்பர்களே, தினமும் ஷேர் மார்க்கெட் ஏறி பயமுறுத்துற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு 273 பாயிண்ட். நான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள 21,500 வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, 21,456 வந்துட்டான். எப்படியோ கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி 22,000 வந்துட்டு, அதுக்கப்புறம் நீ மேலே போனாலும் ஓகே தான், அதுக்கப்புறம் கீழே போனாலும் ஓகே தான். ஏன்னா அது ஒரு பிவட் பாயிண்ட் மாதிரி வந்துருது. ஸோ நம்ம 20,000க்கு வச்சிருந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் நகர்த்தி 21,000லேருந்து 22,000க்கே நகர்த்தி வச்சுக்கலாம். நண்பர்களே, நம்ம இந்த ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா சப்போர்ட் ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம். 800 ரேஞ்சில் அங்கே சப்போர்ட் எடுப்பானான்னு பார்த்துட்டு இருந்தோம். சப்போர்ட் டபக்குன்னு எடுத்து 900 வந்துட்டான். அது பத்தாது. மேபி தொடர்ந்து அவனுடைய பழைய ரேட் 1,200 வந்துச்சுன்னா அந்த ஷேரில் பணம் போட்டு வச்சவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து 3வது தடவை அவனுடைய பிரேக் அவுட் உடைக்க பார்க்குறான். இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வந்து அவனுடைய பேட்டர்ன் படி ஒரு 100 ரூபா பக்கத்தில் வர்றானோ அப்பெல்லாம் வந்து நல்லா ஹெவியான ஃபால் அப்படின்றது ஆயிருக்கு. இப்போ 3வது முறையாக 100 தாண்டுற மாதிரி வர்றான். தடை அதை உடை அப்படின்ற மாதிரி இந்த தடவை மேலே வந்தால் மேபி இன்னும் வரக்கூடிய வருடங்களில் 200 வந்துன்னா சந்தோஷம் தான். இல்லைன்னா என்ன ஆயிரப்போகுது, மறுபடியும் 60 ரூபா ரொம்ப குயிக்காக வருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து மேல் நோக்கி ஏறக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நான் இந்த ஹெச்எஃப்சிஎல் அப்படின்ற ஷேர்னுடைய டெக்னிக்கல் பேட்டர்ன் பார்த்துட்டு இருந்தேன். அவன்லாம் மேலே வந்தான்னா ஒரு 100 ரூபாய்க்கு வரக்கூடிய கேண்டிடேட் தான். இப்போ 74 ரூபா இருக்கா. இதுக்கு முன்னாடியே 100 ரூபா பக்கமெல்லாம் வந்து ட்ரேட் ஆனவன் தான். ஸோ இந்த வருஷமே முடியுது. இவனுடைய பேட்டர்னே வந்து 2021லேருந்து இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த வருஷமே முடியுது. 2023ல் வந்து அவன் 100 ரூபாய் தொடலை. ஸோ 2023ல் 100 ரூபாய் வந்து தொடுவானா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த பிஎல் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுங்களா ஆசை, அவனுடைய பழைய உச்சம் 2021 சமயத்தில் 1,600 ரூபா இருந்தவன் தான். அப்புறம் இவனுடைய சில பிஸ்னஸை டீமெர்ஜ் பண்ணுறான் அப்படின்றதுனால அவன் இறங்கி வந்துட்டான். இப்போ இந்த பிரமல் என்டர்பிரைசஸ் வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஏரியாவில் இருக்குது. அப்போ இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக தற்சமயத்துக்கு நியூஸ் நல்லா இருக்கிறதுனால அப்படியே தொடர்ந்து பிக்கப் ஆயினானா இந்த வருஷத்தில் அவன் வந்த ஹை வந்து 1,100. அதையும் தாண்டி மேல் நோக்கி அவர் 1,500 வந்தானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தற்சமயத்துக்கு இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்து கொஞ்சோண்டு மேல் நோக்கி வர்ற மாதிரி காட்டுறான். நண்பர்களே, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் அசைக்கவே முடியாத ஒரு ஷேர் அப்படின்னா இந்த பிஎல் அப்படின்ற ஷேர் தான். இன்னைக்கு 3% ஏறி இருக்கான். இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஆல்மோஸ்ட் 70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். ஏன் இது அசைக்கவே முடியாதுன்னா அவனுக்கு வர்ற செய்திகள் அப்படி. மறுபடியும் இப்போ ஒரு லாங் டேர்ம் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஆர்டர் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு 5,336 கோடிக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து. அப்போ இது போன்ற நீண்ட கால செய்திகள் வரும்போது இந்த கம்பெனி எப்படி திவாலாகும். இவனுக்கு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு தொடர்ந்து ஆர்டர் இருக்கும் பொழுது தொடர்ந்து மேல் நோக்கி போறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கு. அப்படியே இவன் கீழே இறங்கினாலும் கண்ணு முன்னாடி இறங்கினானுங்க 90 ரூபா காமிச்சானுங்க. 90 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 170 ரூபா வந்துட்டான். இது மாதிரி நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம மனசுக்கு தெரியும். அவன் 10 வருஷம் ஆனாலும் அவன் கெட்டு போக மாட்டான்யா. இப்போ இந்த விப்ரோ என்ன கெட்டு போச்சா, 360 வரைக்கும் போச்சு, 180 ரூபா அல்லது 150 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ 380லேருந்து ஆல்மோஸ்ட் 450 ரூபா வரைக்கும் வந்துட்டான். அது மாதிரி தான் ஒவ்வொரு பங்குகளுமே நல்ல நல்ல பங்குகளாக இருந்து அவன் லாபகரமாகவும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கான்னா அது 10 வருஷம் ஆனாலும் கெட்டு போக போகிறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் மேலே தான் வரப்போகிறான். ஸோ இந்த தத்துவத்தை புரிஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டராக மாறி இருக்கிறவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெற்றி தானாக வந்து சேரத்தான் செய்யும். சில பேர் நினைக்கிறாங்க அமெரிக்கா ஏறினா உங்களுக்கு என்னையே வந்தது, நீங்க ஏன் மார்க்கெட் இப்படி உச்சத்தில் ஏறி 200 பாயிண்ட் 100 பாயிண்ட் டெய்லி ஏற்றி விளையாடுறீங்கன்னா அது நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறோம். எங்களுக்கு பதில் சொல்கிறக்கு எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. ஷேர் மார்க்கெட் ஏறுதா என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்த பைசாலோ டிஜிட்டல் அப்படின்ற ஷேர் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 47 ரூபாயில ஒரு சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதனுடைய ரேட் ஆல்மோஸ்ட் 100 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
பொதுவாக ஒரு வெட்டுக்கிளி பேட்டர்ல தான் இருக்கான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆடிக்கிட்டே இருந்தவன் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகி அவனுடைய பழைய ஹை கிட்ட வந்திருக்கான். இவனுல என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு வந்ததுன்னா, வர டிசம்பர் 19 மீட் பண்ணி அவங்க ஃபண்ட் ரைசிங் பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு. ஒரு நண்பர் இந்த பண்ணாரி அம்மன் ஸ்பின்னிங் மில்ல ரொம்ப லாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதில் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, இவனுடைய பேட்டர்ன் தற்சமயத்துக்கு ஒரு ரைசிங்காக இருக்கு. இவ்வளோ நாள் கீழே விழுந்துட்டு இருந்த பேட்டர்ன் தற்சமயம் திரும்பி மேலே ஏறுது. இது போன்ற ஷேர்கள் வந்து ஏறினாலும் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஏறக்கு வாய்ப்பு இருக்கு, இறங்கினாலும் தொடர்ந்து 2-3 வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவனுடைய கடந்த காலத்தில் இறங்கிட்டா, ஏறிட்டா, மறுபடியும் இறங்கிட்டா, மறுபடியும் வர 2024 இருந்து நல்ல விஷயம் நடந்து எந்த ரேட்டுக்கு வாங்கினாருன்னு தெரியல. பட் 100 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, நம்ம ஷேர் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. மேபி ப்ராஃபிட் புக்கிங் என்னைக்குமே இது நல்லா தெரியுங்க, குழந்தைக்கு கூட தெரியும். தொடர்ந்து ஏறிட்டே இருக்கவும் போறதில்ல ஷேர் மார்க்கெட், தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கவும் போறதில்ல. ஸோ ஏறிட்டே இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்ல என்னைக்காவது ஒரு நாள் ப்ராஃபிட் புக்கிங் வரதான் செய்யும். அது அடுத்த வாரத்தில் வரலாம், அல்லது கிறிஸ்துமஸ் முடிஞ்சு வரலாம், அல்லது கிறிஸ்துமஸ் முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வரலாம். அது எப்போ வந்துட்டு போகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு திங்கக்கிழமையே ஏதாவது பாயாசத்தை போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்தேன். அப்படி யாருமே நம்மளுடைய வீக்கெண்டு மூட கெடுத்து விடுற மாதிரி இல்லை. இன்னைக்கு நைட்டு அமெரிக்காக்கு இது கெடுத்து விட்டா தான் உண்டு. யோ பார்த்து ஏறுங்க, வெடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஐடி ஸ்டாக் எல்லாம் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. எல்டிஐ மைண்ட்ரி இன்னைக்கு 3% ஏறி இருக்கா. ஆனால் அதில் நியூஸ் வேற இருக்கு. இனி நியூஸ் கொடுத்தா என்ன, கொடுக்கலினா என்ன அப்படின்ற மாதிரி தான் சூழ்நிலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஐடி ஷேர்களும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிச்சுன்னா, ஏதாவது ஒரு சமயத்தில் ப்ராஃபிட் புக்கிங் வந்தா என்ன, வரலினா என்ன, அவன் ஆல்ரெடி ஏகப்பட்ட ஷேர்கள் 10-20% ஏறிட்டா. இனி நியூஸ் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலினாலும் சரி, தொடர்ந்து அவனுடைய மொமெண்டம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டாகவே தான் இருக்கும். எப்போ ஒரு டிசிஎஸ் ஒரு -3% பார்க்குறோம், அல்லது எப்போ இன்ஃபோசிஸ் ஒரு -5% பார்க்குறோமோ, அப்போ தான் இவனுடைய வீழ்ச்சி உயர்வு நிற்கும். அது வரைக்கும் மேலேயே தான் போயிட்டு இருப்பானு அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த HAL ஷேர் வந்து போனஸ் கொடுத்து ஆல்மோஸ்ட் இப்போ 40% ஏறிட்டான் குறுகிய காலத்தில். இப்போ அடுத்தது கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனு 2023 500 ரூபா இருந்தவன் தான், இப்போ 1257 ரூபா இருக்கான். இந்த ஷேர்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 ஸ்பிளிட் அப்படின்றது ஆகுது. ஸோ ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் இவன் கீழே போயிட்டு மேலே வந்தாலும் சரிதான், அல்லது ஸ்பிளிட் ஆன டேட்லேருந்தே அவன் ஒரு 30-40% ஏறினாலும் சரிதான். எப்படி பார்த்தாலும் மேபி இதில் காசு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, இந்த பனேகா பயோடெக் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்பவுமே அடி வாங்கியிருக்கான். அவனுக்கு ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ் இந்த ஷேரை காப்பாற்றுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவன்லாம் நல்லா இருந்த காலத்தில் 440 ரூபா போவான், அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா கீழே 100 ரூபா அநியாயத்துக்கு வந்துடுவான். இப்போ இந்த பனேகா பயோடெக்ல ஃபண்டமெண்டலி என்ன ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ்னா, அவன் வந்துட்டு கடன் கிடையாது. இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி 742 கோடி இருந்த கடன் இப்போ வெறும் 20 கோடி தான். அவன் இருக்கிற கடனை பூரா அடைச்சு விட்டுவிட்டு கையில் இருக்கிற மிச்சம் இருக்கிற காசு கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 34 கோடி போட்டிருக்கான். என்ன இருந்தாலும் பெருசாக யாருக்கு நம்பிக்கை இல்லை. எஃப்ஐஸ் ஆகட்டும், டிஐஸ் ஆகட்டும், சரி இவனு நம்ம போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சோண்டு இருந்துட்டு போறானே அப்படின்ற மாதிரி கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இவனை மறுபடியும் 167 ரூபாயிலிருந்து 440 ரூபா கொண்டு போனால் ரொம்ப சந்தோஷம் தான். அப்படி கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் சும்மா ஒரே நாளில் போயிடுவானா, 4 வருஷம் 5 வருஷம் ஆகுதோ, எவ்வளவோ வருஷம் ஆகிட்டு போகுது. நல்லது பண்ணுச்சுன்னா சரிதான். நண்பர்களே, இந்த டாக்டர் ரெட்டி பற்றி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்த டவ் ஜோன்ஸ் சஸ்டைனபிலிட்டி வேர்ல்டு இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த டாக்டர் ரெட்டி ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, இன்றைக்கி ஏன் ஃபாரினர்ஸ் வந்து 9,000 கோடி 10,000 கோடி நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு இண்டெக்ஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க. அந்த இண்டெக்ஸில் வந்து இவ்வளோ ஷேர்ஸ் அடிஷ்னலாக வாங்கணுன்றாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த டாக்டர் ரெட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிமாண்ட் வருது. அந்த டவ் ஜோன்ஸ் சஸ்டைனபிலிட்டி வேர்ல்டு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மணி இதுக்கும் கொஞ்சோண்டு வரும். ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்க்கணும். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஷேரை வந்து நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஆட் பண்ணாங்க. நம்மளால கம்பேரிசன் பண்ண முடியாது. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சேர்த்துனதுனால அதில் எத்தனை கோடி புதுசாக பணம் போட்டாங்க, இதில் எவ்வளோ போட போகிறாங்க நம்மளுக்கு தெரியலினாலும், இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வந்து எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்ச் 2030 இந்த வருஷத்தில் ஆட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கான். இன்ஃபேக்ட் கொஞ்சோண்டு இறங்கியிருக்கான். 150 ரூபா இறங்கித்தான் இருந்திருக்கான் ஒரு 5-6 நாளுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் ஆல்மோஸ்ட் ஒரு 10% மேலே லாபம் கொடுத்துருக்கான். ஸோ எல்லாமே லாங் டேர்மில் பார்த்தா ஜெயிச்சு வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நண்பர்களே. இந்த சுஸ்லான் ஷேர் ரொம்ப நாளாக ஏறாமல் அப்படியே கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தான். பாருங்கள், பழையபடி அவனுக்கு புது பவர் ப்ராஜெக்ட் ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டான். இந்த மகாராஷ்டிரா ஸ்டீம்லெஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா?
அவனை பார்த்தா கொஞ்சம் பயமூட்டுற மாதிரி இருக்கான். நம்ம படத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதுல்ல, ஏகப்பட்ட கம்பெனியை தொடர்ந்து ஏறணும், அப்புறம் 2-3 வருஷத்துக்கு தொடர்ந்து இறங்குவோம், அப்புறம் மறுபடியும் ஏறுவோம் அப்படின்ற மாதிரி சில பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னுக்கு இது இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸில் வந்து விழுந்துட்டு என்ன பண்ணுறது? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் கீழே வாங்கிட்டாங்க, அவங்க ஷார்ட் டேர்ம் பிளேயர்னா அதுக்கு ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லைன்னா நம்ம பணத்தை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி தான் இந்த கேப்ரியல் அப்படின்ற ஷேர் வந்து கொஞ்சம் ஓவராக தான் ஆடுவான். அவனுடைய சமீபத்திய சப்போர்ட் கூட நம்ம 134 ரூபாயில் பார்த்தோம். இன்னைக்கு அவன் பார்க்கும்போது 411 ரூபாயில் இருக்கா. இந்த ஷேர் அதே மாதிரி தான். எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் அவனுடைய ட்ரெண்டிங் லைனை விட்டு கீழே இறங்குறான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நிறைய பேர் லாங் டேர்மில் இந்த மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற சோவரென் கோல்ட் பாண்ட் ஃபண்ட் அப்படின்றதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து அடுத்த சீரீஸ் இப்போ ஓப்பன் ஆகுது. எப்போன்னா டிசம்பர் 18 டிசம்பர் 22 வரைக்கும் ஓப்பன் ஆகுது. நண்பர்களே, சமீப காலமாக வேதாந்தாவில் டிவிடெண்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ அவங்க கடன் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தாலும் சரி, பெருசாக ஏற மாட்டேங்கிறேன். பட் ஸ்டில் பாசிட்டிவ் மொமெண்டமாக தான் இருக்கா. இவன்லாம் ஏறி வர்ற மாதிரி இருந்தானாக்கா ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தில் 16% இறங்கியிருக்கான். அது அடுத்த வருஷத்தில் அந்த 16% ஏற்றி கொடுத்தா மட்டும் போதும். ஒரே வருஷத்தில் 16% ப்ளஸ் ஏதாவது டிவிடெண்ட் கிடைக்கும். இந்த சமயத்தில் வந்து அவங்க டிவிடெண்ட் பெருசாக கொடுக்கல அல்லது எந்த நியூஸுமே வரலினாலும் இந்த வேதாந்தா பற்றி அடிக்கடி நியூஸ் வந்துட்டு இருக்கும். எந்த மாதிரி நியூஸ்னு இந்த மாதிரி அவங்க அப்ளை பண்ணியிருக்கிற, அதாவது அவங்க இஷ்யூ பண்ணுற பாண்டுக்கு டிமாண்ட் இருக்குது, அவங்க வாங்கிக்கிறாங்க, இஷ்யூ கம்ப்ளீட் ஆயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டினியூஸாக நியூஸ் வந்ததுனாவே அதுவே சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த சத்தின் கிரெடிட் கேர் ஷேர் அப்படின்றது இன்னைக்கு ஓரளவுக்கு ஏறி இருக்கா. இவனுடைய கடந்த கால வரலாறு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 600 ரூபாயெல்லாம் போயிருக்கான். ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து கொஞ்சமாக ஏறுறான். ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. பட் இருந்தாலும் 3 வருஷமாக முக்கி ஏறினாலும் அவனுடைய ட்ரெண்ட் என்னமோ அப்பு தான். ஸோ ஆல்மோஸ்ட் 258 ரூபா வந்திருக்கான். இப்படியே கண்டினியூ ஆச்சுனாக்கா அவனுடைய பழைய கையை வந்து தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்கள், இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் யாராவது வாங்கி வச்சு கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கீங்களா? அவன் ரொம்ப நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். நானும் வந்து இவன் ஒரு 100 ரூபாய் டச் பண்ணிடுவா, இதை பற்றி வீடியோவில் சொல்லணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். 100 ரூபா வரவே மாட்டேங்கிறான். ஒரே ஒரு இடம் 100 ரூபாய் டச் பண்ணிட்டு கீழே 81 ரூபா வந்துட்டான். என்ன ஒரு அழகான ரீட்ரேஸ்மெண்ட் பாருங்க, 20% இறங்கி. பட் அவன் சப்போர்ட்டுக்கு வரல. வந்தவன் 70 ரூபாய்க்கு வந்திருந்தானே நம்ம சூப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவன் சப்போர்ட்டுக்கு வராமல் இங்கேயே கொஞ்சம் லேசாக திரும்புறான். 100 ரூபாய்க்கு அவன் வரமாட்டேங்கிறான். ஸோ 100 ரூபா சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி இவனை லேசாக கொஞ்சம் அர்ச்சனை பண்ணி விடணும். நண்பர்களே, இப்போ ஐடி கம்பெனிகள், ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ நியூஸ் இருக்குது. இதுதான் சான்ஸ்னு மனசு வந்து மேலே ஏறினான்னு வச்சுங்களேன். இந்த எம்ஃபாசிஸ் ஷேர்லாம் மேலே ஏறினா இன்னும் 1000 ரூபா ஏற வேண்டியது இருக்குது. ஆல்மோஸ்ட் 1600 ரூபாயிலிருந்து 1000 ரூபா ஏறிட்டான். எதுவுமே நியூஸ் இல்லாமல் ஒரு ஹோப்பில் இப்போ நியூஸ் வேறு வந்திருக்கு. பழையபடி ஏறினான்னா 1000 ரூபா அப்படின்றதெல்லாம் ஏறிட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸினுடைய உச்சமெல்லாம் எங்கே இருக்குன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ நல்ல நியூஸ் வந்திருக்கிற நேரத்தில் இதுதான் சான்ஸ்னு சொல்லி ஏறினான்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அடுத்த வருஷத்தில் ஒரு 800 ரூபாய் தாண்டிட்டானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, இந்த வினைல் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் அவன் ஆடின ஆட்டம் ஓவரான ஆட்டம். ஆல்மோஸ்ட் 1000 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் 1000 ரூபா எப்போ போயிருக்கான்? இப்போ சமீபத்தில் போன வருஷம் செப்டம்பர் மாதம் 2022 போயிருக்கான். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் எல்லாம் இறங்கிட்டான். இப்போ இந்த வினைல் கெமிக்கலில் என்ன ஒரு ஃபார்மேஷன் ஆகுதுன்னா மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இந்த பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவன் ஏறுற மாதிரி இருந்தானாக்கா பழையபடி ஒரு 700-800 போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.